வாழ்க்கையில் சில விஷயங்கள் துக்கமாக இருக்கும், சில விஷயங்கள் சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை, நமக்கே தெரியும். ஆனால் என்னதான் கஷ்டத்தோடு இருந்தாலும் அந்த குழந்தையுடைய முகத்தை பார்க்கும்போது, ஒரு குழந்தை புதுசாக பிறந்து அந்த குழந்தையுடைய முகத்தை பார்க்கும்போது எல்லா கஷ்டமும் ஓடி போயிடுது. பார்க்குற மற்ற கண்களுக்கு வேணா அந்த குழந்தை அழகாக இருக்குது, இந்த குழந்தை அழகாக இருக்குன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பெத்த தாய்க்கு மட்டும் தான் தெரியும் அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் அது அவங்க வயிற்றில் சுமந்து பெத்த குழந்தை. அதனால் ஒரு ஆசையோடு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அழகு இல்லைன்னுலாம் தெரியவே தெரியாது. அந்த குழந்தை நமக்கு பிறந்திருக்கான் அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா குழந்தையே இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படும்போது அந்த குழந்தை பிறந்தோடனே அது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக தான் இருக்கும். அதனால் என் குழந்தைய பார்த்து யாரும் அந்த வார்த்தை சொல்லலை. இருந்தாலும் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சிலர் குழந்தைங்கள பார்த்து அது மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த குழந்தைக்கு என் குழந்தைய அழகாக இருக்குது, இந்த குழந்தை கருப்பாக இருக்குது, இந்த குழந்தை சிகப்பாக இருக்குது, இந்த குழந்தை மூக்கு சப்பை, இந்த குழந்தை அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் குழந்தைங்கள பற்றி சொல்லும்போது ரொம்பவுமே மனசு கஷ்டமாக இருக்குது. பெரியவங்களை பார்த்து சொன்னாலே கஷ்டமாக இருக்கும். அந்த சின்ன சின்ன குழந்தைங்கள பார்த்தா சொன்னால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இப்போ என் பையன் பார்த்தான்னா ஃபஸ்ட்டு பிறக்கும்போது அந்தளவுக்கு நல்லாவே இருக்க மாட்டான். குழந்தையில நல்லா இருக்க மாட்டான். கொஞ்சம் கருப்பாக இருப்பான், செய்வான். அதனால் அவனுக்கு கொஞ்சம் என் பொண்ணை விட அவன் கொஞ்சம் கம்மி தான் அப்படி சொல்லலாம். ஆனால் இப்போ வளர வளர பார்த்தோன்னா நல்லா சூப்பராக இருப்பான் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? அதனால் ஒரு குழந்தைங்கள அந்த மாதிரிலாம் எப்போவுமே ஒரு தோற்றத்தை வச்சு மட்டும் ஒரு குழந்தைங்கள எதுவுமே சொல்லிடாதீங்க. அது ரொம்ப அவங்களுக்கு சின்ன வயசில் போட்டால் கூட சரி, பெரிய வயசு வரைக்கும் அது ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும். அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசில் நான் கொஞ்சம் கருப்பாக இருப்பேன், கொஞ்சம் இல்லை ரொம்பவே கருப்பாக இருப்பேன். அப்படி இருக்கும்போது என்னை கூட நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. என் பல்லு சரியில்லை, மூக்கு சரியில்லை அப்படி இப்படின்னு. மூக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க, பல்லு சரியில்லை, நீட்டு மூஞ்சி அப்படி இப்படி எல்லாம் ரொம்ப சொல்லுவாங்க. அப்போ அந்த சின்ன வயசில் எனக்கு என்னன்னு தெரியாது. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இப்போ வளர்ந்துட்டேன். இப்போல்லாம் யாரும் சொல்கிறதில்ல. இருந்தாலும் அன்றைக்கி சொன்ன விஷயம் ஒரு திடீர்னு ஏதாச்சும் தோணும். யாராச்சும் எதனா ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா திடீர்னு என் மனசுக்கு தோணும், ஓ நம்ம நல்லா இல்லையோ, அதனால தான் நம்மக்கிட்ட அவங்க இது பண்ணலையோ, பேசலையோ, செய்யலையோ. அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, எனக்கு தெரியுது. அப்படியே இருந்தாலும் இந்த மாதிரி தோற்றத்தை பார்த்து பழகிறவங்களை பற்றிலாம் நான் துளி கூட கவலைப்பட மாட்டேன். ஏன்னா என் கூட என்ன நான் எப்படி இருந்தாலும், நான் அழகாக இருந்தாலும் இல்லைனாலும் என்ன நேசிக்கிறதுக்கு எங்கள் அப்பா இருக்கார், கர்த்தர் இருக்கார். எங்கள் அப்பாவை தான் கர்த்தர் நான் சொன்னேன். ஏசுப்பா இருக்கார். அதனால் எனக்கு எதை பற்றியும் மற்றவங்க சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க, இப்படி இருக்க அப்படி இருக்க, யார் எதை சொன்னாலும் நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். ஏன்னா அவங்க கடவுள் கிடையாது. என்னை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அவங்க தகுதியோ கிடையாது தான் நான் நினைப்பேன். என்னை பற்றி என்ன சொல்லணும்னாலும் அது கர்த்தர் சொல்லட்டும். நான் அவருக்கு மட்டும் தான் பயப்படுறேன். அவருக்கு மட்டும் நான் ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பாய்.